Hello friends, welcome to my channel. Today 10th standard 3rd chapter pair of linear equations in two variables. இதில் வந்து exercise 3.1ல வந்து first sum பார்க்கலாம். Abda tells his daughter 7 years ago, I was 7 times as old as you were then. Also 3 years from now, I shall be 3 times as old as you will be. Represent this situation algebraically and graphically. இப்போ வந்து நமக்கு சம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அஃப்தாப் இருக்காங்க இல்லையா, அவரை வந்து நம்ம அவரோட இயர் வந்து எக்ஸ் இயர்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். லெட்டஸ் டேக் அப்தாப் ஈக்குவல் டு எக்ஸ் இயர்ஸ்னு வச்சுக்கலாம். அப்தாவோட டாட்டர் வந்து ஒய் இயர்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7 years ago I was 7 times as old as you were then. அதாவது 7 years ago அப்படின்னாவே நம்ம எப்படி எழுதணும் ஈக்குவேஷனில், 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? 7 years பிஃபோர். அப்போது அஃப்தாப்போட இயர் எப்படி இருக்கும், வயசு எக்ஸ் மைனஸ் 7, ஏன்னா பிஃபோர் இல்லையா, ஸோ எக்ஸ் மைனஸ் 7 எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டாட்டரோட வயசும் எப்படி இருக்கும், ஒய் மைனஸ் 7 இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, டாட்டரோட 7 டைம்ஸ் மாதிரி தான் அப்தாப்போட வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7 போட்டுக்கிறோம் முன்னாடி. ஓகேங்களா? 7 years பிஃபோர்னாவே எக்ஸ் மைனஸ் 7 ஒய் மைனஸ் 7 போட்டுக்கிறோம். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க, 7 times as old as you சொல்கிறாங்க. அதாவது மகளோட வயசு மாதிரி 7 times தான் அப்பாவோட வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மகளோட வயசு வந்து 7 times போட்டுக்கிறோம். அப்போ 7 into ஒய் மைனஸ் 7 எழுதிக்கிறோம். சரிங்களா? 7 years ago. இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 7 into ஒய், என்னது 7y மைனஸ், அப்போது 7 into 7 49. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் மைனஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்தலாம், லெஃப்ட் சைடு கொண்டு வந்தலாம். எக்ஸ் மைனஸ் இந்த ரைட் சைடு இருக்கிற 7y, லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் 7y ஈக்குவல் டு, இங்கே ரைட் சைடு என்ன இருக்குது, ஆல்ரெடி மைனஸ் 49 இருக்குது. இங்கே இருக்கிற மைனஸ் 7 ரைட் சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 7 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு 49லேருந்து 7 மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 42 கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஈக்குவேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 42 தான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 3 years from now I shall be 3 times as old as you அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 years இப்போ இருந்து 3 years லேட்டர், அதாவது இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறோம், இப்போ இருந்து 3 வருஷம்னா +3 ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்படி தானே? ஸோ அப்பாவோட வயசுக்கும் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு போட்டுக்க போகிறோம், ஒய் ப்ளஸ் 3ன்னு போட்டுக்க போகிறோம் டாட்டருக்கு. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ டைம் வந்து இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 3 years 3 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ மகளோட வயசை போல் 3 டைம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. யாரோட வயசுக்கு, அப்பாவோட வயசு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ மகளோட வயசு வந்து ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 3 ஒய் ப்ளஸ் 3 போட்டாச்சு. 3 times as old as you அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 times வந்து மகளோட வயசு மாதிரியே அப்பாவோட வயசு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷனாக கொண்டு வர போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3 into ஒய், 3y ப்ளஸ் 3 into 3 ப்ளஸ் 9. ஓகேவா? அப்போ எக்ஸ் வேரியபிள்ஸ்க்கு ஒரு பக்கமாக கொண்டு வரோம். எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் 3 அந்த சைடு போயிடும், மைனஸ் 3 ஆயிரும். இங்கே ரைட் சைடு இருக்கிற 3y லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 3y ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 9 மைனஸ் 3. அப்போ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 9 மைனஸ் 3 என்னது 6. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் நம்பர் 2. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 7 டைம்ஸ் வந்து மகளோட வயசு மாதிரியே வந்து அப்பாவோட வயசு ஈக்குவலாக இருக்குது. எப்போவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இப்போ இருந்து 3 வருஷம்னா 3 years லேட்டர் வந்து மகளோட வயசு மாதிரியே 3 மடங்கு அப்பாவோட வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 times. ஓகேவா? ஸோ அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 and 2க்கு வந்து இப்போ வந்து அல்ஜிப்ரிக்கலி கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று கிராஃபிக்கலி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஃப் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணி டயக்ராம் போட போகிறோம். சரிங்களா? இப்போது
ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -42. இதுதான் நமக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா ஒய்யுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்போது ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது எக்ஸுக்கு 0ன்னு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. 0ன்னு எடுத்துகிட்டு என்ன ஆயிரும்? எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு போட்டோம். -7y ஈக்குவல் டு -42. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு -42/7. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். 7ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 7 எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது வந்து 7 டேபிளில் போகும். சரிங்களா? இங்கேயும் 7y இருக்குது. ஸோ நமக்கு 7 எடுத்துக்கிட்டால் ஈஸியாக வந்து ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இல்லை வேறு நம்பர் வந்து நம்ம ஏதாவது எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா, ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா கிராஃபில் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து ஹோல் நம்பராக கிடைக்கிற மாதிரி நமக்கு எந்த நம்பர் போட்டால் ஹோல் நம்பராக கிடைக்குமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 7 எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா 7 - 7y ஈக்குவல் டு -42. ஸோ -7y ஈக்குவல் டு -42. இங்கே இருக்கிற 7 அங்கே வரும்போது -7 வந்துடும். சரிங்களா? அப்போ -7y ஈக்குவல் டு -49. இப்போ y ஈக்குவல் டு -49/-7. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். 49 7ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது y ஈக்குவல் டு நமக்கு 7 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது -7 எடுத்துக்கலாம் இன்னொன்று. ஓகேங்களா? அப்போ -7 - 7y ஈக்குவல் டு -42. நமக்கு y தான் வேணும். ஸோ -7y மட்டும் முன்னாடி வச்சுட்டு ரைட் சைடு வந்து இந்த -7 கொண்டு போகும்போது +7ஆக மாறிடுது. சரிங்களா? அப்போ -7y ஈக்குவல் டு -42 +7 இது பண்ணும்போது -35 கிடைக்குது. ஸோ y ஈக்குவல் டு -35/-7. மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y ஈக்குவல் டு நமக்கு 5 கிடைக்குது. ஓகேவா? இதை வந்து ஒரு டேபிளாக போட்டுக்கலாம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது நமக்கு ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு? 6 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு வந்து 7ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு 7 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு வந்து -7 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 5 கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு டேபிளாக போட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கான கிராஃபிக்கலுக்கு வந்து பாயிண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து கிராஃபில் போடும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரியா? ஏன்னா லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? மஸ்ட் பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இதே போல் நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். எக்ஸ் - 3y ஈக்குவல் டு 6. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போது எக்ஸுக்கு 0 எடுத்துக்கலாம். 0 எடுக்கும்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ ஈஸியாக கேன்சல் ஆயிரும். இப்போ -3y ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு 6/-3. இப்போ y ஈக்குவல் டு -2. இந்த மைனஸ் வந்து விட்டுறக்கூடாது. கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். சரிங்களா? y ஈக்குவல் டு 6/-3. அப்போ y ஈக்குவல் டு -2. அடுத்தது எக்ஸுக்கு வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 6 இருக்கு இல்லையா? அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 6 - 3y ஈக்குவல் டு 6 -3y ஈக்குவல் டு 6 - 6. அப்போ -3y ஈக்குவல் டு 0. அப்போ y ஈக்குவல் டு 0. அடுத்தது x ஈக்குவல் டு 3. 3 - 3y ஈக்குவல் டு 6. அப்போ -3y ஈக்குவல் டு 6 - 3. -3y ஈக்குவல் டு 3. y ஈக்குவல் டு 3/-3. ஓகேங்களா? இந்த மைனஸ் அப்படியே தான் வரணும். இப்போ y ஈக்குவல் டு -1. ஓகே, 3 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு டேபிள் போட்டோம்னா எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம்? 0 எடுத்தோம், 6 எடுத்தோம், 3 எடுத்தோம். 0 எடுக்கும்போது -2 கிடச்சிருக்கு, எழுதியாச்சு. அடுத்து 6 எடுக்கும்போது என்ன கிடச்சிருக்கு? 0. அடுத்து 3 எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதை தான் வந்து டேபிளாக போட்டோம். இப்போ இந்த 2 டேபிள் காலத்தையும் யூஸ் பண்ணி நம்ம கிராஃபில் வந்து மார்க் பண்ண போகிறோம். அந்த எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட் வந்து மஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு 0 நடக்கும்போது ஒய்க்கு 6 கிடச்சிருக்கு. ஓகேவா? தெரியிருக்கா? இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு தெரியா? 0 6 7 7 -7 5. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து 0, ஒய் 6. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0, ஒய் வந்து என்னது? 6 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது என்னது? 0, 6.
ஒரு பாயிண்ட் குறிச்சாச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸில் வந்து 7, ஒய்லேயும் 7 தான். எக்ஸில் வந்து 7, ஒய் ஈக்குவல் டு 7. அப்போ 7க்கு நேராக இங்கே 7 இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நேராக இங்கே வந்து கீழே 7க்கு நேராக குறிக்கிறோம். ஓகேங்களா? 7, 7. அடுத்தது -7. -7 ஒய்யில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஒய்யில் வந்து 5. இது -7, 5. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். என்னது? x மைனஸ் 7y ஈக்குவல் டு -42 ஈக்குவேஷன். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அந்த 3 பாயிண்ட் மார்க் பண்ணும்போது x மைனஸ் 3y ஈக்குவல் டு 6 அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்க்கும் கிராஃப் போட்டால் இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? 2 ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.